வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் புட்டு தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் புட்டு. பச்சரிசி மாவு இருக்குல்ல, சிவப்பு பச்சரிசியும் வெள்ளை பச்சரிசியும் கலந்து அரைச்ச மாவில் ரொம்ப சாஃப்டான புட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துட்டு முதல்ல அந்த உப்பு கூட நாம் கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது பிசைகிற பக்குவம் ரொம்ப முக்கியம். அழுத்தி அழுத்தி பிசையாமல் தண்ணி தொளித்து சாஃப்டாக பிசறணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். பிடிச்சா பிடிக்கணும். அப்படி லைட்டாக அப்படி டச் கீழே விட்டோம்னா அது உடஞ்சிரும். அதுதான் பதம். அது நம்மளுக்கு அந்த மாவு தொடும்போதே நமக்கு தெரியும். இப்போ மாவு ஃபுல்லாக நான் பிசைஞ்சிட்டேன். கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஜீனி போட்டு கலக்கும்போது அந்த கட்டிகளுமே 1 2 இருந்தால் உடஞ்சிரும். இப்போது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது மேலே துணி விரித்து இந்த மாவை நான் நல்லா பரப்பிக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து பார்த்தா மாவு கையில் ஒட்டாது. நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள் கை. அதுதான் அதுக்கு அளவு. வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே துணியை எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அந்த பாருங்கள், அந்த கட்டிகள் 1 2 இருந்ததில்ல, அதை ஒரு சின்ன கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டா உடச்சிரும். இப்போது சர்க்கரை அளவுகள் நம்மளோட விருப்பம்தான். எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ நாம் அது சேர்த்துக்கலாம். 1க்கு 1 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, இது அவங்கவுங்களோட அளவு. எங்கள் வீட்டில் நாங்கள் இனிப்பு நல்லாவே சாப்பிடுவோங்கிறதுனால கணக்கு இல்லாமல் நான் சேர்த்துக்குவேன். சர்க்கரை சேர்த்துட்டு மொத்தமாக அதையுமே பிசைஞ்சு விட்டுறாமல் சுற்றி வர எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு தேங்காய்க்கும் அளவுகள் கிடையாது. நான் இன்றைக்கி 1 பவுல் முதல்ல போட்டு பார்த்தேன், பத்தலை. தேங்காய், ஜீனி, அந்த மாவு எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா தேங்காய் எனக்கு பத்தலை. அதனால் நான் திரும்பவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிற வேண்டியதான். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் நல்லா அமுக்கிட்டு பிடிச்சதுன்னா பிசறும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து கிளறினோம்னா வாடையே பயங்கரமாக இருக்கும். தேங்காய் அரைக்கும்போது நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்தோம்னா இன்னுமே சூப்பராக வரும். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம்.